புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் நடைபெற்ற டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் பள்ளியில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளாளரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான நவாஸ்கனி, செயலாளர் ஹாஜா பக்ருதீன், பள்ளியின் முதல்வர் ஜோஷ்வின் லாரன்ஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அறிவியல் கண்காட்சியில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 32 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலர் சாவித்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளியினுடைய மாணவர்கள் தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். மாணவர்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இதன் மூலமாக மாணவர்களுக்கு புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை இந்த நிகழ்ச்சி தூண்டும் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதனால எங்களுடைய பள்ளியிலே இன்றைக்கு இதை துவங்கி இருக்கின்றோம். வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய வருங்கால தூண்கள், இந்த தூண்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளது ரொம்ப அருமையா இருக்கு. இவங்க பிற்காலத்தில் இயற்கை நேசிக்கவும், எதிர்கால சந்ததிக்கு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் வகையிலும் தங்களுடைய காட்சிகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். எதிர்கால விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றார்கள் அப்படி என்ற ஒரு முக்கிய கருத்தையும் நாங்கள் இந்த பள்ளியில் நடைபெறும் இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி மூலம் தரவிருக்கின்றோம். மேலுமாக பல விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கு இந்த முறை சரியாக இருக்கும். இந்த வாய்ப்பை புதிய தலைமுறை எங்களுக்கு கொடுத்துள்ளது.